Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Boult Audio Maverick இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த Boult Audio Maverick இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1799க்கு வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ Boult Audio இவங்களோட ரீசெண்ட் லான்ச் தான் இந்த Audio Maverick. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Boult Audio Maverickோட பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து இருக்கும். அண்ட் ரியர் சைடில் வந்து உங்களுக்கு சில ஸ்பெக்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பாக்ஸில் மேட் இன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஸ்மால் பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அண்ட் அது இல்லாமல் ஒரு 3 monthsக்கான வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் அந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சின்ன ஒரு ஆக்சசரிஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து இருக்கும், ஒரு ஷார்ட் கேபிள் தான். அண்ட் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, சேம் கலர் பிளாக் கலரில். அண்ட் ஃபைனலாக இங்கே வந்து Boult Audio Maverick இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸ்க்கான சார்ஜிங் கேஸ் வந்து இருக்கும். இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் இருக்கு. அண்ட் உள்ளே பேர் ஆஃப் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த Boult Audio Maverickக்கான ரிவ்யூ வந்து இதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸ் ஸோ ஃப்ரண்ட்டில் ஸோ லெட் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரன்ட் சொல்ல முடியாது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Boult Maverick இங்கே வந்து அவங்களோட பிராண்டிங் வந்து இருக்குது. அண்ட் ரியர் சைடில் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஸோ இந்த ஒரு ப்ரீத்திங் லைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் ஒரு ப்ளூ வித் கிரீன் மாதிரி ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா. இந்த லைட் தான் எப்பவுமே வந்து எரியும். மல்டிபிள் கலர்ஸ்லாம் கிடையாது, ஒரே கலர் தான். அண்ட் பார்க்கும்போது ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பில் குவாலிட்டியில் தான் வந்து இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதாவது இங்கே பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இல்லை. அதனால் நீங்கள் வெளியிலலாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஏன்னா இது ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மற்ற இயர்பட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இது இப்படி ஒன் ஹேண்ட்லேயே இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பட் இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி ஒன் ஹேண்டில் வந்து இந்த Boult Maverickை ஓப்பன் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்கள் கேட்கலாம். பட் இதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் கை தவறி கீழே போட்டிங்க அப்படின்னா ஸோ பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தான். அண்ட் மற்றபடி உள்ள சார்ஜிங் கேஸ்க்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்ஸில் வந்து மேக்னெட்டிக் லாக் சப்போர்ட் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து இயர்பட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டெம் டைப் இயர்பட் தான். அண்ட் வியரிங்கும் நல்ல கம்ஃபர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ நான் காதில் வச்சு வியர் பண்ணும் போதெல்லாம் ஸோ ஈவன் ஹெட்லாம் வந்து ஷேக் பண்ணும்போதும் இயர்பட்ஸ் வந்து காதுலேருந்து கீழே விழவே இல்லை. அண்ட் இந்த ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் டச் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லா வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து எல்லா டச் ஃபங்க்ஷனும் வந்து பண்ண முடியும் எக்ஸப்ட் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் அது இல்லாமல் ப்ளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது. அண்ட் இதில் வந்து கேமிங் மோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சரும் வந்து இருக்குது. கேமிங் மோடுன்றது வந்து இவங்க காம்பேக்ட் மோட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரைட் இயர்பட்ஸில் ஸோ ஒரு 3 செகண்ட் லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா காம்பேக்ட் மோட் வரும். ஸோ அந்த 3 செகண்ட் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இயர்பட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்திங் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து இருக்குது. நார்மலாக எந்த இயர்பட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இயர்பட்ஸ்லாம் சில இடத்துல லைட்ஸ்லாம் வந்து இருக்கும். பட் ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா லைட் வந்து எரியாது. பட் இதில் நீங்கள் காம்பேக்ட் மோட் போட்டதுக்கு அப்புறமா ஸோ இயர்பட்ஸில் இருக்கிற இந்த ரிங் லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எஃபெக்ட் வந்து இந்த அதே சேம் அந்த க்ரீன் வித் ப்ளூ லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது த்ரூ அவுட் வந்து எரியும். ஸோ அது வந்து கேமிங் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிங் லைட் வரது டிசைனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த Boult Maverick வந்து ஸோ டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி வைஸ் ஸோ கண்டிப்பாக ஒரு பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒரு அட்ராக்டபிளான ஒரு டிவைஸாக தான் வந்து இந்த Boult Maverick வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டிக்கு ஸோ இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இயர்பட்ஸ் ஆன் ஆகும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இயர்பட்ஸ் ஆஃப் ஆகி சார்ஜிங் மோடுக்கு வந்து போயிடும். அண்ட் இந்த Boult Audio Maverickல வந்து ஒன்லி ஆட்டோ பேரிங் தான். ஸோ மேனுவல் பேரிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் இதில் வந்து டுவல் கனெக்ஷன் சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ அட் அ டைமில் வந்து நீங்கள் 2 டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். உண்மையிலே கனெக்ஷன் ரேஞ்ச் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து எப்பவுமே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் எப்பவுமே வந்து நம்ம இயர்பட்ஸில் எல்லாருமே வந்து சொல்கிறது 10 மீட்டர் கனெக்ஷன் ரேஞ்சுன்றது. ஸோ 10 மீட்டர்னா ஸோ 13 ஸ்டெப்ஸ் கிட்ட நீங்கள் போகணும். பட் மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு இயர்பட்ஸ்
இயர்பட்ஸ் நான் யூஸ் பண்ணாலும் இந்த ஃபோனில் 5 ஸ்டெப்ஸ் தாண்டி போனாவே சாங்ஸ் விட்டு விட்டு கேட்கும். பட் இந்த இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த ஒரு ரூமுக்குள்ளே போகும்போதும் ஸோ இந்த ரூமை தாண்டி நான் ஆல்மோஸ்ட் வீட்டோட வாசப்படி வரைக்கும் போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் வந்து விட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. சாங்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து என்னால் ஹியர் பண்ண முடியுது. அண்ட் மெயினாக டிஸ்கனெக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. ஸோ அதனால் கனெக்ஷன் ரேஞ்ச் இதில் ரொம்ப பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த போல்ட் ஆடியோ மேவரிக்கில் ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியோ குவாலிட்டியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ரீசெண்டாக போல்ட் ஆடியோ ஒமேகா வந்து கூட இயர்பட்ஸ் வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு ANC இயர்பட்ஸ். பட் அதில் கூட எனக்கு மியூசிக் கேட்கும் போது அந்தளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டடாக வந்து இல்லை. பட் இதில் கேட்கும் போது ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. மெயினாக பேஸ் எஃபெக்ட்ஸ் நல்லா டெடிகேட்டடாக வந்து இருக்குது. ஸோ நம்ம ரீசெண்டாக ரியல்மி டெக்லைஃப் பட்ஸ் T100ல எப்படி வந்து சொல்லிட்டு இருந்தோமோ ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பேஸ் எஃபெக்ட்ஸ் டெடிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஒரு பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி ட்ரபிள் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வோக்கல்ஸ் கிளாரிட்டி மட்டும் ஒரு ஷார்ப்பாக வந்து இல்லை. அந்த வாய்ஸ்லாம் வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து இல்லை. ஸோ ஆடியோஸ் கேட்கும் போது அந்த வோக்கல்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதாவது இப்போ நீங்கள் ஹை பிச் சாங்ஸ் கேட்டிங்கனாலும் ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்மூத்தாக கேட்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்கும் போதும் ஸோ உங்களுக்கு காதில் இறைச்சல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் ப்ளஸ் இந்த இயர்பட்ஸில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆடியோ கேட்குறீங்கன்னா ஸோ பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் இருக்கும், அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் இருக்கும், அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி எவ்ரி சவுண்டையும் வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஒரு சவுண்ட் இருக்குன்றத நீங்கள் இது வரைக்கும் ஒரு எவ்ரி டைம் நீங்கள் ஒரு சாங்ஸ் கேட்குறீங்கன்னும் போது ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்குன்றது இது வரைக்கும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இந்த போல்ட் ஆடியோ மேவரிக்கில் ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்குது. ஸோ லெஃப்ட் இயர்பட் ரைட் இயர்பட்டில் ஸோ தனித்தனியாக வந்து இண்டிவிஜுவல் மியூசிக்ஸ் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக கேட்குறது அண்ட் சுவிட்ச் ஓவர் ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் ஆடியோ குவாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் போல்ட் ஆடியோ மேவரிக்கில் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கால்ஸ். ஸோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இண்டோரில் ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் வந்து இப்போ நான் இண்டோரில் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னும் போது ஃபேன் நாய்ஸ் சுத்தமாக வந்து கிடையாது. அண்ட் ஃபேன் நாய்ஸ் அதாவது ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு ஸோ ரொம்ப வந்து ஒரு நாய்ஸ் கூட கேட்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. பட் ஃபேன் நாய்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நான் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% வால்யூமில் வச்சு சம் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து கேட்கல அப்படின்றாங்க. அதாவது இங்கே ப்ளே பண்ணுற சவுண்டு இந்த ரூமில் பாடுறது நெக்ஸ்ட் ரூமில் வந்து கேட்குது. பட் இந்த இயர்பட்ஸ் வச்சு பேசும்போது ஃபோன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் மினிமைஸ் பண்ணுது. அவுட்டோர்லேயும் வந்து ரோட் சைடில் வெஹிக்கிள்ஸ் மூவிங்லாம் இருக்கும் போதும் ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்தளவுக்கு கேட்கவில்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுறது நல்ல கிளாரிட்டியாக வந்து இருக்குது. அண்ட் நான் பேசுகிறது வந்து ஒரு நல்ல ஒரு மீடியம் வால்யூமில் வந்து நல்லா கேட்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ கால்ஸ் பொறுத்த வரைக்கும் போல்ட் ஆடியோ மேவரிக் கண்டிப்பாக வந்து பெஸ்ட் சாய்ஸ் தான். அண்ட் ஃபைனலாக பேட்டரி. ஸோ இந்த போல்ட் ஆடியோ மேவரிக்கில் வந்து 35 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும் சொல்கிறாங்க. அண்ட் இயர்பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி 7 ஹவர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸோ இதில் எக்ஸாக்டாக வந்து சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி, இயர்பட்ஸ் எவ்வளோ பேட்டரி ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரியல. பட் இது வரைக்கும் நம்ம செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸோ கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. அண்ட் சிங்கிள் இயர்பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கேட்டும் போது ஸோ ஆல்மோஸ்ட் 7 ஹவர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து கிடைச்சிது. நான் 100% வால்யூமில் தான் வச்சு கேட்டேன். ஸோ அதுக்கே 7 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. இன்னும் வந்து 60% அப்படிலாம் வந்து கேட்டிங்கன்னா இன்னும் வந்து ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுக்கான டெடிகேட்டட் பேட்டரி ரிவ்யூ நம்ம செப்பரேட்டாக வந்து போடுறோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு தனியாக வந்து ஸ்பெஷலாக எந்த ஆப் அந்த மாதிரி எதையும் இவங்க கொண்டு வரல. ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் சார்ஜிங் கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஜிட்டல் டிஸ்பிளேவும் கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஆனால் சார்ஜிங் கேஸில் பேட்டரி லோ ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வேணால் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இண்டிகேட்டர் இந்த லைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா சார்ஜிங் கேஸில் வந்து பேட்டரி வந்து லோவாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டரி லோவாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இயர்பட்ஸில் இந்த டச் கண்ட்ரோல் இந்த இடத்துல வந்து லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும் ஒரு 2 டைம்ஸ் அப்படி. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸில் போனீங்கன்னா எவ்வளோ பேட்டரி வந்து இயர்பட்ஸில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் கேஸில் வந்து இயர்பட்ஸ்
இயர்பட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஸோ சார்ஜ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இப்போ சார்ஜிங் கேஸில் வைக்கிறேன் அப்படின்னும் போது ஸோ இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஒன்ஸ் லைட் ஃப்ளாஷ் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். அண்ட் ப்ளஸ் வந்து பின்னாடியும் வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பிளிங்க் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ இது லைட் எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸோட பவர் யூஸ் பண்ணி சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேஸ் சார்ஜ் பண்ணும்போது ரியர் சைடில் இண்டிகேட்டரில் ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகாமல் கான்ஸ்டன்ட்டாக எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே ஃபுல்லாக வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த போல்ட் ஆடியோ மாவரிக்கோட பேட்டரி டீட்டெயில்ஸ். பட் இது நம்ம ஃபுல்லாக வந்து பேட்டரி ரிவ்யூ தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸாக்டாக வந்து அவங்க 35 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 35 ஹவர்ஸ் வருதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போல்ட் ஆடியோ மாவரிக் ஸோ கண்டிப்பாக டிசைன் வைஸ் நல்ல ஸ்டைலிஷாக வந்து இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது ஸோ இயர்பட்ஸ் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இல்லை, இதை பிடிச்சி இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போதே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸுக்குள்ளே தான் வந்து இருந்தது. ஸோ கீழே விழுந்ததில் ஸோ இயர்பட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு சார்ஜிங் கேஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கேரோட தான் இது வந்து நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். பட் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக டிசைன் வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் ஓவராலாக மற்ற பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எல்லாமே பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கனெக்ஷன் ரேஞ்ச் குட்டாக வந்து இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் கால்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 100% வால்யூம் வச்சு கேட்கும் போதே எனக்கு நியர் டு 7 ஹவர்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஆடியோ மாவரி கண்டிப்பாக பெஸ்ட் தான். ஆனால் ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 1800 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இவங்க எதுவும் ஆப் சப்போர்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் மேபி ஃபியூச்சரில் ஏதாவது சம்டைம்ஸ் வந்து ஆஃபர்ஸ் அந்த மாதிரி டைமில் 1500 கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் இந்த போல்ட் ஆடியோ மாவரிக் இந்த இயர்பட்ஸ் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.